பதவி தன்னை உயர்த்துகிறது என்கின்ற மனிதர்கள் பதவியை விட்டு இறங்குகின்ற போது தாழ்ந்து போவார்கள். ஆனால் பதவியால் தான் இல்லை, தன்னால் தான் பதவி என்று நினைக்கின்ற மனிதர்களுக்கு பதவியில் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். காந்தியை பற்றி இந்தியர்கள் எழுதிய நூல்களில் எல்லாம் விட மிகச்சிறந்த நூலை அந்த அமெரிக்கன் தான் எழுதினான். அவன் சொல்லுவான், நான் வீதியிலே நடந்து போகின்ற போது காந்தி என்னை கடந்து போயிருந்தால் நான் அவரை கண்டுகொள்ள தவறி இருப்பேன் என்று சொல்லுவான். காந்தி என்னை கடந்து போயிருப்பார், அவர் என்னை ஈர்த்திருக்க மாட்டார். சாதாரண மனிதர்களில் ஒருவராக அவர் காட்சி அளிக்கின்ற காரணத்தினாலே என்று லூயி பிஷர் சொல்வார். அதுபோல் எடப்பாடியை நாம் கடந்து செல்ல நேரிட்டாலும் சரி, நாம் பார்த்து உரையாட நேரிட்டாலும் சரி, எந்த திகைப்பும் எந்த அச்சுறுத்தலும் அவருடைய தோற்றத்திலோ பேச்சிலோ இருக்காது. நம்முடைய கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயி ஒரு பெருமகனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற உணர்வு தான் நமக்கு ஏற்படுமே தவிர, அதற்கு மீறி அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கின்ற போதும் அப்படித்தான் இருந்தார், பதவியில் இல்லாத போதும் அப்படித்தான் இருக்கின்றார் என்பதுதான். பதவி தன்னை உயர்த்துகிறது என்கின்ற மனிதர்கள் பதவியை விட்டு இறங்குகின்ற போது தாழ்ந்து போவார்கள். ஆனால் பதவியால் தான் இல்லை, தன்னால் தான் பதவி என்று நினைக்கின்ற மனிதர்களுக்கு பதவியில் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். ஆனால் ஒன்றே ஒன்று, ரொம்ப எளிமையாக அவர்கள் தனியாக நீங்கள் உரையாடினால் ரொம்ப வியப்பீர்கள். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் உங்களிடம் பேசுகிற போது எதையும் மனம் திறந்து பேசுவார். மூடி மறைத்து பேசுகின்ற பழக்கம் அவருக்கு கிடையாது. அது விவசாயிகளுக்கே கிடையாது. அதனாலே அவ்வளவு ஒரு தகுதியான மனிதர். அம்மாவிடம் சேவல் காலத்திலிருந்து இன்றைக்கு வரையும் அதிமுகவோடு ஒன்றியிருப்பவர். பல பேர் அவரோடு உராய்ந்து விட்டு வெளியே போய்விட்டார்கள். அவர்கள் வெளியே போனதற்கு பிறகுதான் நமக்கு அவர்களை தெரிந்தது. ஆனால் உள்ளே இருக்கும்போதே இவருக்கு தெரிந்தது. வெளியே நேர்மாறான இடத்திற்கு போன பிறகு எப்படி இந்த ஆள் இவ்வளவு காலம் இங்கே இருக்க முடிந்தது என்று நாம் வியந்திருக்கின்றோம். ஆனால் இவர்களெல்லாம் ஒரு நாள் போவார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் போல் இருக்கிறது. அதனால் எதற்கு அங்கே போக வேண்டியவர்களை இங்கே வைத்துக் கொண்டு மல்லு கட்ட வேண்டும் என்று வரிசையாக போய்விட்டார்கள். இன்னும் சில பேர் கூட ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் என்பதை விட எடப்பாடிக்கு ஒரு 2000 ஓட்டை குறைக்கலாமா என்பதிலே தான் ஆர்வமாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகின்றேன், அது எடப்பாடியினுடைய தோல்வியும் வெற்றியும் அல்ல, தமிழ்நாட்டினுடைய தோல்வியும் வெற்றியும். சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.